எனக்கு தெரிஞ்சு டீச்சர்ஸ் ஒரு 10 நாளைக்கு பாடத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணா இந்த டான்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமா. ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு டீச்சர்ஸ் அங்க ஆடுறாங்க, குழந்தைங்க அவங்கள பார்க்கவே இல்லை, இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருக்குங்க. நல்ல சூப்பரா டீச் பண்ணீங்க மேம், எல்லாருமே செம்மையா டீச் பண்ணிருந்தீங்க. டான்ஸ் இவங்களும் சூப்பரா ஆடினாங்க. நீங்க நோட் பண்ண நினைக்கிறேன், எனக்கு டிஎஸ்பி மேம் தான் அங்க இருந்து நோட் பண்ணி சொன்னாங்க. அங்க ஒரு பையெல்லாம் நான் ஆடல, நான் கிளம்புறேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தான். அவங்க மேம் ஆடு, 7 நாள் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், ஆடு அப்படின்னு ஒரு இது பண்ணி அவனையும் ஆட வச்சுட்டாங்க. சூப்பரா இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அந்த டைம்ல நம்மளும் இந்த மாதிரி சின்ன ஸ்டேஜ் எல்லாம் ஏறி இருப்போம். அப்ப நமக்கு அதெல்லாம் மறந்துருக்கும். இப்ப நம்ம வயசாயிடுச்சு, நமக்கு அதெல்லாம் மறந்துருக்கும். அதுக்கப்புறம் இப்ப எங்கேயாவது போனாலுமே ஒரு காலேஜோ இல்ல வெளி ஃபங்க்ஷனோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் போறோம். இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க எல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. அது இன்னைக்கு நடந்திருக்கு. உங்க எல்லாரையும் பார்த்திருக்க, ரொம்ப சந்தோஷம் பார்த்தது. சூப்பர். எந்த அளவுக்கு ஒரு ஸ்கூல்ல இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனா பண்ணுவாங்க அப்படின்னா தெரியல. எங்க ஸ்கூல்ல ஆனுவல் டேன்னு சொல்லி பாத்ரூம் பக்கத்துல ஒரு இடம் இருக்கும், அங்கதான் ஏறி அங்க ஆடிட்டு இருப்போம். அது அர்ஜென்டா ஒரு வந்து அங்க போயிடுவோம். இப்படிதான் எங்க ஸ்கூல் ஆனுவல் டேல இருந்திருக்கும். ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேவே இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனா பண்றது வந்து நான் எதிர்பார்க்கல உண்மையாலே. சூப்பர். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூல் பிரின்சிபல், உங்க டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரி, நான் என்ன நினைச்சேன், நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போறோம். சரி, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே நம்ம ஸ்கூலுக்கு எப்பயாதான் போவோம். இப்ப நம்மள ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்களே, ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நம்மள தெரியுமா அப்படின்னு ஒரு பயத்திலே வந்தேன். ஆனா இப்ப நீங்க கொடுக்குற இந்த சத்தம், நீங்க கொடுக்குற இந்த அன்பு பார்க்கும்போது நீங்க எல்லாரும் யாருமே படிக்கல, எல்லாம் யூடியூப் படம் தான் பாக்குறீங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஒளி வருது. அந்த அளவுக்கு வந்து நீங்களா இப்ப சின்ன வயசுலயே இவ்வளவு போன் யூஸ் பண்ணி வீடியோ எல்லாம் பாக்குறீங்க. ஓகே, கரெக்ட் தான். ஆனா அதே டைம்ல அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். சோ அதை நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுக்கணும். வீட்டுக்கு போனவொடனே பேகை கட்டிட்டு அம்மா போன கூட அப்பா போன கூடன்னு வாங்கி அடம் முடிச்சு 10 மணி நேரம் 15 மணி நேரம் நைட்டு தூங்காமலாம் நிறைய குழந்தைங்களாம் இப்ப நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு நிலாவை காட்டி ஸ்டோர் இருந்தாங்க. இப்பெல்லாம் இங்க என்னது அது கோகோமெலன் அப்படின்னு ஏதோ இருக்காங்க. கோகோமெலன் அப்புறம் ஏதோ இப்போ அதெல்லாம் பரவாயில்ல. ஒரு பையனுக்குலாம் மோ நிக்கா லவ் யூ மோ நிக்கா அதெல்லாம் போட்டாதான் இட்லியே வாங்கி சாப்பிட்றான். அந்த அளவுக்கு இப்ப ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்துட்டீங்க. டெக்னாலஜி வளர்றது நல்லதுதான், சந்தோஷம் தான். நீங்களும் அடாப்ட் ஆகிறது ரொம்ப மகிழ்ச்சி. அதை வந்து எவ்வளவு உங்களுடைய படிப்புல நீங்க காட்ட முடியுமோ. இப்போ இங்க 12th முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்க வெளியே ஒரு இன்ஜினியர் ஆகுறீங்களா, டாக்டர் ஆகுறீங்களா, இல்ல டிஎஸ்பி மேம் மாதிரி